வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பாவக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பாவக்காய் குழம்பு தான் வைக்க சொன்னேன். எனக்கு வந்து பாவக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பாவக்காய் குழம்பு வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு சைடிஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை பொரியல், பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், அவிச்ச முட்டை 2 இருக்குது. ஏன் ஒன்று நீ வச்சுக்க வேண்டியது தானே? ஆம்லேட் ஒன்று இருக்குது. இந்தா அப்படி சித்ரா முட்டை இருந்தா நீ அவிச்ச முட்டை எடுத்துக்கல. பிடிடி பிடி ப்ளீஸ். எனக்கு கெஞ்சி வைக்காது. எது சாப்பிட்டாலும் நீயும் நானும் பாதி பாதி. இந்த பாவக்காய் கசப்புக்கும் அதில் போட்டால் புளிக்கும் வச்சு ஊற்றுப்பார். ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணு எப்பயாவது. வீடியோ கட் பண்ணாமல் போடுறோம். கட் பண்ணிட்டேன்னு நினைக்க போகிறாங்க. இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் வீடியோ கட் பண்ணல. ஒரு ஃபோன் வந்ததுனால நாங்கள் ஃபோனை பார்க்கல, அதனால கட் ஆயிடுது. அதை தப்பாக நினச்சிட்டாருங்க. ஓகேவா? இது ஆன்லைன் ஷேர் பண்ண மறந்தே போச்சு. நான் அப்போ கால் பண்ணேன், அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. வீடியோ போடுறேன்னா அதான் சொல்கிறேன், நான் மறந்துட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுறோம், நான் மறந்துடலாம். இப்போ மூக்கு சிந்துறோம்ல, அதையும் கட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த மூக்கு சிந்துறதுலாம் ஜனங்க பார்க்க மாட்டேங்க. நல்லா இதே சாப்பிடுறது வச்சு நல்ல சாப்பாடு. கறி வந்து கூட அவ்வளோ சத்து கொடுக்கணும். கசப்பு இனிப்பு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. கேரட் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். புதுமா நீ தேடுறப்ப நான் சொல்லிட்டு என்ன இனிப்பு வச்சிருக்கா? எனக்கு தெரியும் நீ தேடுறப்ப. ஸ்வீட் எதுவுமே வைக்கலைன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். கேரட் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாம், என் டைரி இனிப்பு தான். அது இனிப்பாக தான் இருக்கும் எப்பயுமே கேரட்டு.
குடிக்கக்கூடாதுன்றாங்க ஆமாவா? அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 1/4 மணி நேரம் விட்டு குடிங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரீல்ஸில் வர்றதெல்லாம் நம்பிட்டு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ரீல்ஸ்ல வரதெல்லாம் நம்பக்கூடாது, அதெல்லாம் பொய். அதெல்லாம் இல்லை, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஸ் வாட்டர் தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு ஐஸ் போட்டு நல்லா சில்லுன்னு அப்படி தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இப்போ லெமன் ஜூஸ் சில்லுன்னு தான் நான் குடிக்கிறதுக்கு நல்லா தரேன், ஆனால் குடிக்கக்கூடாது. நார்மல் வாட்டர் குடிக்கலாம். இதோட ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற ஆயில் இருக்குல்ல, அது அப்படியே கரைஞ்சி அது வந்து கொழுப்பாக படியாதுன்னு சொல்லுவாங்க. சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, டைம் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீனாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. நன்றி, வணக்கம்.